திருவாரூரில் தாவேக தலைவர் விஜய்க்கு ராட்சத கிரேன் மூலம் மாலை மரியாதை அளிக்கப்பட்ட விவகாரத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தங்களது ஊருக்கு விஜய் நேரில் வந்த உற்சாகத்தில் தாவேக நிர்வாகிகள் வரவேற்பு என்ற பெயரில் செய்த அலப்பறையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அனுமதியின்றி ஆங்காங்கே பிளெக்ஸ் பேனர்கள் வைத்து எல்லை மீறியதாக அடுத்தடுத்து வழக்கு பதியப்பட்டுள்ளது. பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்தும் அவற்றை காற்றில் பறக்கவிட்ட கட்சி நிர்வாகிகள் மீது வழக்கு பாய்ந்துள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் தனது பிரச்சார பயணத்தை தொடங்கியுள்ளார். இவர் சனிக்கிழமை தோறும் உங்க விஜய் நான் வர என முழக்கத்துடன் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். கடந்த 20ஆம் தேதி நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் பயணம் செய்தபோது அவரை காண ஏராளமான ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் திரண்டனர். திருவாரூரில் அழகிரி காலனி பகுதிக்கு சென்ற விஜய்க்கு மலர் தூவி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது மலர் தூவினால் மட்டும் போதாது, அதுக்கும் மேல ஏதாவது செய்ய வேண்டும் என்று தாவேக நிர்வாகிகள் முடிவு செய்துள்ளனர். அதன்படி ராட்சத கிரேன் வரவழைக்கப்பட்டு அதன் மூலம் பிரம்மாண்ட மாலை மரியாதை அளித்தனர். அழகிரி காலனிக்கு விஜய் வந்ததும் பிரம்மாண்ட மாலை மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஏற்கனவே மக்கள் வெள்ளத்தில் ஊர்ந்து செல்லும் திருவாரூர் தேர் போன்று விஜயின் பிரச்சார வாகனம் தவழ்ந்து சென்றது. அதிலும் ராட்சத கிரேனை நிறுத்தி மாலை மரியாதை செய்ய தொண்டர்கள் திரண்டதால் அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. வரவேற்பு என்ற பெயரில் தாவேகவினர் அலப்பறை கூட்டியதாக பலரும் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். இந்த நிலையில் திருவாரூர் தாவேக மாவட்ட செயலாளர் மதன், கிரேன் எந்திரத்தின் உரிமையாளர் ராஜேஷ் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் மனோ, அன்பு ஆகிய 4 பேர் மீது திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் மீது போக்குவரத்துக்கு இடையூறு செய்தது, பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. மேலும் திருவாரூருக்கு பரப்புரைக்கு வந்த விஜயை வரவேற்பதற்காக தெற்கு வீதி, நகராட்சி அலுவலகம் உட்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் பிளெக்ஸ் போர்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. அதற்கு உரிய அனுமதி பெறாமல் பேனர் வைத்ததாக கூறி மாவட்ட செயலாளர் மதன் மற்றும் கட்சி நிர்வாகி ஆதிநாதன் ஆகிய 2 மீது நகர போலீசார் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்திருந்தனர். மேலும் தாலுகா காவல் நிலையத்திலும் 2 வழக்குகள் பதிவாகியுள்ளன. இதனிடையே நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூர் அண்ணா சிலை அருகே விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது தாவேகவினர் கட்டடங்களின் மேற்கூரைகளில் ஏறினர். அப்போது வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு சொந்தமான மாதா திருமண மண்டபத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து கீழே விழுந்தது. இதனால் தனியார் சொத்துக்கு சேதம் விளைவித்ததாக நாகை மாவட்ட நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலீசார் விதித்த நிபந்தனைகளை மீறியதாக கூறி தமிழக வெற்றிக் கழகத்தினர் மீது அடுத்தடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது அக்கட்சியினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதே வேளையில் விஜயின் பிரச்சார பயணத்தின் போது அவரை கண்ட உற்சாக மிகுதியில் ரசிகர்களும் தொண்டர்களும் அத்துமீறலில் ஈடுபடும் சம்பவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது.